தமிழ்நாட்டில் வரும் 27ஆம் தேதி மிதமான மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சிபிஎஸ்இ பள்ளிகளை தொடங்க இனி மாநில அரசின் அனுமதி தேவையில்லை. விதிகளில் மாற்றம் செய்ய மத்திய இடைநிலை கல்வி வாரியம் அனுமதி. தமிழ்நாடு வழியாக செல்லக்கூடிய 13 விரைவு ரயில்களில் முன்பதிவில்லா பெட்டிகள் குறைக்கப்பட்டதாக வெளியான செய்தி. தெற்கு ரயில்வே மறுப்பு. தேசிய கல்விக் கொள்கை மூலமாக எந்த மொழியையும் திணிக்கவில்லை என்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் விளக்கம். தமிழ்நாட்டில் கல்வியை அரசியலாக்க வேண்டாம் என்றும் வலியுறுத்தல். NEP is not recommending imposition of any language on the respective students of the state. That means in no way NEP is recommending imposition of Hindi in Tamil Nadu. This misinformation, this falsehood should not be spread from the responsible persons. PM ஸ்ரீ பள்ளிகளை தமிழ்நாடு ஏற்காததால் 5000 கோடி ரூபாயை இழந்துவிட்டதாக தர்மேந்திர பிரதான் புகார். புதிய கல்விக் கொள்கையை அரசியல் காரணங்களுக்காக புறக்கணிப்பதால் தமிழக மாணவர்களின் வாய்ப்புகள் பறிபோவதாகவும் குற்றச்சாட்டு. Samagra Shiksha and PM Sri, these are the two integral components of implementation of NEP. Tamil Nadu is losing around 5,000 crore rupees, not only 2,500, by not implementing PM Sri schools, which is focused on scientific education, which is focused on teaching method in Tamil language. கல்வியில் அரசியல் செய்வது நீங்களா நாங்களா என்று தர்மேந்திர பிரதானுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி. தாம் இருக்கும் வரை தேசிய கல்விக் கொள்கை தமிழ்நாட்டுக்கு வராது என்றும் கடலூர் விழாவில் திட்டவட்டம். கல்வியில் அரசியல் செய்கிறது நீங்களா நாங்களா? மும்மொழி கொள்கை ஏத்துக்கிட்டாதான் கல்வித்துறைக்கு தர வேண்டிய நிதியை தருவோம்னு பிளாக்மெயில் பண்றதுக்கு பேர் என்ன? அரசியல் இல்லையா? நான் இருக்கிற வரைக்கும், திமுக இருக்கிற வரைக்கும், இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும் இந்த மண்ணுக்குள் வர முடியாது. தமிழ்நாட்டிடமிருந்து மத்திய அரசு பெறக்கூடிய வரியை தர முடியாது என்று சொல்ல ஒரு நொடி போதும். கொடுத்து பெறுவதுதான் கூட்டாட்சி தத்துவம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. PM ஸ்ரீ திட்டத்தை ஏற்காததால தமிழ்நாடு 5000 கோடி ரூபாய் இழக்குதுன்னு சொல்ற ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களே, தமிழ்நாட்டிலிருந்து நீங்க வாங்கிட்டு இருக்கக்கூடிய வரியை தரமாட்டோம்னு சொல்ல எங்களுக்கு ஒரு நொடி போதும். மத்திய அரசின் நடவடிக்கையால் தமிழ்நாடு மக்கள் வேதனையும் வெறுப்பும் அடைந்திருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். நிதியை வழங்க மறுப்பது மக்களுக்கு மத்திய அரசு இழைக்கக்கூடிய துரோகம் என்றும் காட்டும். ஒரு மசோதா மீதான ஒப்புதல் நிறுத்தி வைக்கப்பட்டால் அந்த மசோதா செயலிழந்து விட்டதாக அர்த்தம். காலாவதியான மசோதாவை மீண்டும் நிறைவேற்றி அனுப்பினால் ஒப்புதல் வழங்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை என்றும் உச்சநீதிமன்றத்தில் ஆளுநர் தரப்பில் மனு. இந்த ஆண்டு மக்கள் நீதி மய்யத்தின் குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்கும். ரசிகர்கள் வேறு, வாக்காளர்கள் வேறு என்பதை தான் அனுபவத்தில் தெரிந்து கொண்டதாகவும் கமல்ஹாசன் பேச்சு. என் அனுபவத்தில் நான் புரிந்து கொண்டது, ரசிகர்கள் வேறு, வாக்காளர்கள் வேறு. மிரட்டல் காரணமாகவே சீமானுக்கு எதிரான புகாரை நடிகை விஜயலட்சுமி திரும்ப பெற்றுள்ளார். சீமான் வற்புறுத்தியதால் 6 முதல் 7 முறை வரை விஜயலட்சுமி கருக்கலைப்பு செய்ததாகவும் உயர்நீதிமன்ற நீதிபதி அளித்த உத்தரவில் தகவல். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் சிக்கிய ஞானசேகரன் மீது 7 திருட்டு வழக்குகள். பள்ளிக்கரணையில் உள்ள 7 வீடுகளில் கைவரிசை காட்டியதாக வாக்குமூலம். நெல்லை மாவட்டம் திசையன்விளை அருகே எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பேட்டரி வெடித்ததில் படுகாயமடைந்த பெண். சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையில் மரணம்.
எந்திரன் படத்தின் கதை திருடப்பட்டது இல்லை என்று உயர்நீதிமன்றம் ஏற்கனவே தீர்ப்பளித்திருப்பதாக இயக்குனர் சங்கர் விளக்கம். அமலாக்கத்துறை முடக்கிய சொத்துக்களை விடுவிக்காவிட்டால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதி. பதினெட்டு பேர் இருந்த டெல்லி ரயில் நிலைய கூட்ட நெரிசல் தொடர்பான வீடியோக்களை நீக்க எக்ஸ் தளத்திற்கு ரயில்வே அறிவுறுத்தல். பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு நெருக்கடியை உருவாக்குவதாகவும் குற்றச்சாட்டு. அமெரிக்க மத்திய புலனாய்வு அமைப்பான FBI-யின் தலைவராக இந்திய வம்சாவளியை சேர்ந்த காஷ் பட்டேல் பதவியேற்பு. பகவத்கீதை மீது சத்தியம் செய்து உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார். சுனிதாவை விண்வெளியிலிருந்து அழைத்து வரக்கூடிய விவகாரத்தில் எலான் மஸ்க் பொய் சொல்வதாக ஐரோப்பிய விண்வெளி வீரர் குற்றச்சாட்டு. பதிலுக்கு முட்டாள் என்று திட்டிய எலான் மஸ்க். சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடரில் தென்னாப்பிரிக்கா அபார வெற்றி. 107 ரன்கள் வித்தியாசத்தில் ஆப்கானிஸ்தானை வீழ்த்தியது. MBA MCA படிப்புகளில் சேர்வதற்கான டான்செட் நுழைவுத் தேர்வுக்கு விண்ணப்பிக்க கூடுதல் அவகாசம். பிப்ரவரி 26ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அண்ணா பல்கலைக்கழகம் அறிவிப்பு. மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானை கண்டித்து வரக்கூடிய 25ஆம் தேதி திமுக ஆர்ப்பாட்டம். மாணவர் அணி சார்பில் மாவட்ட தலைநகரங்களில் நடைபெறும் என்றும் அறிவிப்பு. கோவையில் ஈஷா யோகா மைய சிவராத்திரி விழாவில் விதிமீறலா? ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை. சென்னையில் ஆசிரியர் நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்றும் பணி நியமனம் வழங்கவில்லை என்று கூறி போராட்டம். கைகளில் புத்தகங்களை ஏந்தி குடும்பத்துடன் போராடிய பட்டதாரிகள். வரும் திங்கட்கிழமை முதல் மதுரை ஆவின் பால் உற்பத்தியாளர்கள் பால் நிறுத்த போராட்டம் அறிவிப்பு. ஊக்கத்தொகையை விவசாயிகளின் வங்கிக் கணக்குக்கு நேரடியாக வழங்க எதிர்ப்பு. நூறு பூக்களின் பெயரை மூச்சு விடாமல் சொன்ன நடிகர் சிவகுமார். முந்தூள் பூவிடம் எரிபொலை எருளம் சுள்ளி கூவரம் வடவனம் வாகை வான்பூங்குடசம் எருவை செருளை மணிப்பூங்கருளை பைனி வாணி பல்லன குரவம் பசுமிடி வகுளம் பல்லனக்காயா விரிமலர் ஆவரி வேரல் சூரல் குடியே பூளை குறுநெடுங்கண்ணி குறுகலை மருந்தம் விரிபூங்கோங்கம் ஓங்கம் திலகம் தேங்கமிழ் பாது செறிந்தி அதில் பெருந்தன் சண்பகம். சென்னை அம்பத்தூரில் வியந்து பார்த்த மாணவர்கள். விடாமுயற்சி படத்தில் சவதீகா பாடலின் வீடியோ வெளியீடு. த்ரிஷாவுடன் அசத்தலாக நடனமாடும் அஜித். நடிகை தமன்னா நடித்து வரக்கூடிய ஒடேலா 2 திரைப்படத்தின் டீசர் இன்று வெளியாகிறது. உத்தரப்பிரதேசில் நடைபெற்று வரக்கூடிய மகா கும்ப மேளாவில் வெளியிடப்படுகிறது. ஆரோக்கியமாக வாழ அனைவரும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். சென்னையில் மகளிர் கல்லூரி விழாவில் பங்கேற்ற இசையமைப்பாளர் GV பிரகாஷ் பேச்சு. மஞ்சுமேல் பாய்ஸ் படத்தில் குணா குகை போல் செட் அமைக்கப்பட்டது எப்படி? படத்தின் மேக்கிங் வீடியோவை வெளியிட்டது படக்குழு. சென்னை மெரினா கடற்கரையில் 1000க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் தூய்மை பணி. மேயர் பிரியா தொடங்கி வைத்தார். தஞ்சாவூரில் வணிக வளாகம் முன்பாக குப்பையை கொட்டி 5 லட்சம் ரூபாய்
வரி வசூல் செய்த மாநகராட்சி. 42 லட்சம் ரூபாய் பாக்கி இருந்ததால் நூதன நடவடிக்கை. கிருஷ்ணகிரியில் போலீசாரை தாக்கிவிட்டு தப்ப முயன்றதாக புகார். பாலியல் வன்கொடுமை குற்றவாளியை காலில் சுட்டு பிடித்த காவலர்கள். பணி ஆணை மற்றும் நிலுவைத் தொகை பெறுவதற்கான உத்தரவை வழங்க 2 லட்சம் ரூபாய் லஞ்சம். நீலகிரி மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் சந்தோஷ் கைது. சென்னை எண்ணூர் மேம்பாலத்தில் நிறுத்தப்பட்டிருந்த ரோட் ரோலர் மீது மோதிய மாநகர பேருந்து. பயணிகள் 11 பேர் படுகாயம். கொடைக்கானலில் கடுமையாக மோதிக்கொண்ட காட்டெருமைகள். பேருந்து பணிமனை நுழைவு வாயிலின் இரும்பு கதவை இடித்து தள்ளியதால் அச்சமடைந்த மக்கள். மயிலாடுதுறை திரு இந்தலூர் காளியம்மன் கோவிலில் தீமிதி திருவிழா. தீக்குண்டத்தில் தவறி விழுந்து தப்பித்த பக்தர். ஜெல்லி எம்சான் விலை ஏற்றத்தை எதிர்த்து திருவாரூரில் ஒப்பந்ததாரர்கள் போராட்டம். கட்டுமான பொருட்களை ஏற்றி வந்த வெளிமாநில லாரிகளை நிறுத்தி மறியல். தென்காசி மாவட்ட மேக்கரையில் விளைநிலங்களுக்குள் புகுந்த யானைகள். 100க்கும் மேற்பட்ட தென்னை, வாழை உள்ளிட்ட மரங்கள் சேதம். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையில் நகைக்கடையில் நகை வாங்குவது போல் போலி நகையை மாற்ற முயற்சி. 3 பேரில் 2 தப்பிய நிலையில் ஒருவர் சிக்கினார். உலகளவில் அதிகாரமிக்க நாடாக வளர்ந்து வருகிறது இந்தியா. டெல்லியில் சிறந்த தலைவர்களின் மாநாட்டை தொடங்கி வைத்த பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். காங்கிரஸில் தன்னுடைய வேலை என்ன என்று ராகுலிடம் கேட்ட சசி தரூர். கட்சியில் தன்னை ஓரம் கட்டுவதாக சசி தரூர் அதிருப்தி என்றும் தகவல். அறிமுகமில்லாத பெண்களுக்கு அழகாக இருக்கிறீர்கள் என்று இரவு நேரத்தில் மெசேஜ் அனுப்புவது ஆபாசம். மும்பை நீதிமன்றம் தீர்ப்பு. அசாம் மாநிலத்தில் நடைபெற்ற ஜுமோயிர் பினோதினி விழாவுக்கான ஒத்திகை. 10,000 நடன கலைஞர்கள் இணைந்து நடத்தவுள்ள கலை நிகழ்ச்சி. தெலுங்கானாவில் வேறு ஒரு பெண்ணுடன் தொடர்பு. மாநகராட்சி இணை ஆணையரை உறவினர்களுடன் சென்று நயப்புடைத்த 2வது மனைவி. இலங்கையின் தேசிய வனவிலங்கு சரணாலயத்தின் அருகே யானைகள் மீது ரயில் மோதல். 4 குட்டிகள் உட்பட 6 யானைகள் உடல் நசுங்கி உயிரிழந்த பரிதாபம். அமெரிக்காவின் கொலரடோவில் பனிச்சரிவில் சிக்கிய மலையேற்ற வீரர். உடனடியாக போராடி மீட்ட சக வீரர்கள். Approximately 2 feet down, 2 feet under the snow. It's just uncovered them. 2022 எழுத்தாளர் சல்மான் ருஷ்டியை கொலை செய்ய முயன்ற வழக்கு. அமெரிக்காவின் நியூ ஜெர்சியை சேர்ந்தவர் குற்றவாளி என்று தீர்ப்பு. ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் தொடரில் முதல் முறையாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது கேரளா. மற்றொரு அரையிறுதியில் மும்பை அணியை வீழ்த்தியது விதர்பா. மகளிர் பிரீமியர் லீக் போட்டியில் பெங்களூரு அணியை வீழ்த்தியது மும்பை அணி. ஒரே ஒரு பந்து மிச்சமிருந்த நிலையில் 4 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணி த்ரில் வெற்றி. தங்கம் விலை சவரனுக்கு 160 ரூபாய் அதிகரித்து 64,360 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 8,045 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இருமொழிக் கொள்கையில் என்ன அரசியல் இருக்கிறது என்று தர்மேந்திர பிரதானுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி கேள்வி. தமிழ்நாட்டின் நிதி உரிமையையே கேட்பதாகவும் பதிலடி. தமிழ்நாடு எப்பொழுதுமே மும்மொழி கொள்கைக்கு எதிராக தான் இருக்கு. எந்த காலத்திலையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு தெளிவாக சொல்லியாச்சு. இதுல என்ன அரசியல் பண்றது எனக்கு புரியல. மத்திய அரசு எந்த இடத்திலும் இந்தி மொழியை திணிக்கவில்லை. மத்திய இணையமைச்சர் எல் முருகன் விளக்கம்.
ஒரு நிலத்தை கைப்பற்ற அதன் மொழியை அளிப்பதே சிறந்த வழி என்று குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் பேச்சு. பூனைக்குட்டி வெளியே வந்துவிட்டது என்று திமுக எம்பி கனிமொழி விமர்சனம். வேங்கை வயல் சம்பவத்தில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கூடிய காவலர் முரளிராஜா தலைமறைவு. பணிக்கு வராத நிலையில் காவல்துறை விட்டோடி என்று வீட்டில் நோட்டீஸ் ஒட்டிய மாவட்ட காவல்துறை. நாம் தமிழர் கட்சியிலிருந்து காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் ராயப்பன் விலகல். சாதி ரீதியான பாகுபாடு காட்டப்பட்டதாக குற்றச்சாட்டு. கடலூரில் முதல்வர் நிகழ்ச்சிக்காக அலங்கார வளைவில் வைக்கப்பட்டிருந்த காய் கனிகளை சுருட்டிய மக்கள். விழுப்புரம் அருகே அதிமுக விழாவில் நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்கு போட்டா போட்டி. நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை இல்லாததால் முல்லை பெரியாறு அணைக்கு நீர்வரத்து குறைந்தது. கம்பம் பள்ளத்தாக்கில் 2ஆம் போக நெல் சாகுபடியில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் கவலை. மதுரை ஜெயஹிந்தபுரத்தில் மூடப்படாத பாதாள சாக்கடை குழியில் சிக்கிய சிறுமியின் கால். பதறிச் சென்று தூக்கிய தாய். பொம்மை துப்பாக்கிகளை வைத்து வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம். தங்களது பாதுகாப்புக்காக துப்பாக்கி லைசன்ஸ் வழங்க கோரிக்கை. திருச்சி முக்கொம்பு பகுதியில் மக்களை அச்சுறுத்திய முதலை. வலைவீசி லாவகமாக பிடித்து பாதுகாப்பாக விடுவித்த வனத்துறையினர். மனைவியிடம் இரட்டை அர்த்தத்தில் பேசிய நபரை தாக்கிய பாமக நிர்வாகி மீது வழக்கு. மளிகை கடை உரிமையாளர் கொடுத்த புகாரில் நடவடிக்கை. ஒப்பந்ததாரிடம் லஞ்சம் பெற்ற பழனி கோவில் தலைமை அலுவலக பொறியாளர் கையும் களவுமாக கைது. 18,000 ரூபாயை பெற்ற போது சிக்கினார். திருப்பதி லட்டு விவகாரத்தில் திண்டுக்கல் ஏஆர் நிறுவனம் நெய் தயாரிக்க விதிக்கப்பட்ட தடையை நீக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை மறுப்பு. பால் விற்பனையை தொடர அனுமதி. மாமல்லபுரம் அருகே திட்டமிட்டபடி 26ஆம் தேதி நடைபெறுமா விஜயின் தமிழக வெற்றிக் கழக ஆண்டு விழா கூட்டம். இதுவரை காவல்துறை அனுமதி வழங்காததால் காத்திருக்கும் தொண்டர்கள். மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக பள்ளி மாணவிகள் பேசியதாக வெளியான காணொலி. கட்டாயப்படுத்தி பாஜகவினர் பேச வைத்ததாக மாணவியின் தந்தை புகார். சென்னை மணலி கொசப்பூரில் மருத்துவ கழிவுகளுக்கு அடையாளம் தெரியாத நபர்கள் தீ வைத்ததால் பரபரப்பு. பல அடி தூரத்திற்கு கரும்புகை பரவிய நிலையில் காவல்துறை விசாரணை. நாகையில் நெல் கொள்முதல் நிலையங்களில் தேக்கமடைந்த மூட்டைகளை கிடங்குக்கு அனுப்பக்கூடிய பணி தீவிரம். விரைந்து அனுப்ப விவசாயிகள் கோரிக்கை.